கடைசியாக ரேணுபிரியாவின் சதி திட்டத்தால் போக இருந்த அவனுடைய உயிரை கட்டி காப்பாற்றி அனுப்பி வைத்த போதுதான் ஹரிஷ் அவரை கடைசியாக பார்த்திருந்தான். அதன் பிறகு ஒரு நாளும் ருத்ரவேந்தர் அவன் முன்னால் தோன்றவே இல்லை. எனக்கு ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் என்னோட குரு வருவாருங்கிற விஷயத்தை நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். சந்தோஷமாக சொன்ன ஹரிஷ் மரியாதையுடன் தலையை குனிந்து அவரை வணங்கினான். இந்த உலகத்திலேயே அவன் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் அது நிச்சயம் ருத்ரவேந்தர் தான். அவர் எதற்காக இப்போது இங்கே வந்தார் என்று கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த குழப்பமான நேரத்தில் அவரை பார்த்ததே ஹரிஷுக்கு ஒரு வகையில் ஆறுதலாகத்தான் இருந்தது. சரி, இப்போ மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என்ன மாதிரி நீ ஃபீல் பண்ணுற? எல்லாத்தையும் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன். ருத்ரவேந்தர் கூற, ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் வழக்கத்துக்கு மாறா நான் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கேன். ஏதோ ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்க போகிறதா என்னோட உள் மனசு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட நரம்புகளெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மொத்தத்தில் ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஹரிஷ் அவரிடம் உண்மையை கூறினான். அதை கேட்டதும் திருப்தியாக தலையசைத்த ருத்ரவேந்தர், நான் எதிர்பார்த்ததை விடவே உன்னோட ஆற்றல் திறன் ரொம்ப வேகமாக அதிகமாயிட்டு வருதுன்னு தெரியுது என்றார். தன்னுடைய கேள்விக்கு ருத்ரவேந்தர் சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்வது போல தோன்றியதால் அவரை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல குருவே என்றான். உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அறிகுறிகள் தான் உனக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே பினாக்கல் அமைப்பு தன்னோட தாக்குதலை தொடங்கிருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் பினாக்கலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ வேணாலும் பினாக்கல் அவங்கள கடந்து உள்ளே வரலாம். ருத்ரவேந்தர் கூற ஹரிஷின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தான். அதை கேட்ட ஹரிஷுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே கணபதி சொல்லி பினாக்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். ருத்ரவேந்தர் போரை பற்றி எச்சரித்துக் கொண்டே இருந்ததால் நிச்சயம் ஏதோ ஒன்று நடக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய முக மாற்றத்தை கவனித்த ருத்ரவேந்தர், நீ இவ்வளோ அதிர்ச்சியாகவும் பதட்டமாகவும் இருக்க தேவையில்லை. அவங்க இன்னும் ஸ்பெஷல் ஃபோர்ஸை கடந்து வரல. ஸோ அவங்க இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றார். அதன் பிறகு தீவிரமாக ஹரிஷை பார்த்தவர், என்னோட கணக்கு சரியா இருந்தா இன்னும் 10 நாளைக்குள்ள பினாக்கல் அவங்களோட முதல் குரூப்பை இங்கே அனுப்புவாங்க. அது நடக்கும்போது சென்னையும் மும்பையும் ரொம்ப பெரிய போர்க்களமாக மாறும். டாப் 10 ஆர்கனைசேஷனோட தலைவர்கள் இப்போவே அவங்களோட ஆளுங்களை திரட்ட தொடங்கியிருப்பாங்க. இந்த போர்னால சாதாரண குடிமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்யணும். இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பிக்க விரும்பினேன்னா இப்போவே உன் குடும்பத்தோட நீ இந்த சிட்டியை விட்டே வெளியே போயிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் இந்த சூழலிருந்து வெளியே வர முடியாது என்று நிதானமாக கூறினார். அவர் சொன்னதை கேட்டு ஹரிஷ் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அவன் பதில் சொல்வதற்காக வாயை திறந்தான். ஆனால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. பினாக்கல் அமைப்பிடமிருந்து இந்த உலகை காப்பாற்ற தன்னால் உதவ முடியும் என்று அவன் கூற விரும்பினான். ஆனால் சந்தனாவின் பாதுகாப்பை பற்றி அவன் யோசிக்க வேண்டியிருந்தது. போதாததற்கு அவனால் அக்ஷராவின் உயிரும் ஆபத்தில்தான் இருந்தது. அவனுடைய பெற்றோர்கள் வேறு இருக்கிறார்கள். முதலில் இவர்களின் பாதுகாப்பை எல்லாம் அவன் உறுதி செய்ய வேண்டும். ருத்ரவேந்தர் சொல்வது போல அப்படியே ஹரிஷ் தப்பித்து ஓடினாலும் எங்கு ஓட முடியும்? ஒருவேளை டாப் 10 ஆர்கனைசேஷனும் மற்ற அமைப்புகளும் பினாக்களை தோற்கடிக்க முடியாவிட்டால் அதன் பிறகு அவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் இருக்குமா? ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டு மொத்தமும் பினாக்களின் கைக்கு போய்விடுமா? ஹரிஷின் மனதில் அடுக்கடுக்காக கேள்விகள் எழ அப்போது சடனாக அவனுடைய ஃபோன் அடித்தது. ஹரிஷ் காலர் ஐடியை பார்க்க அதில் விக்டரின் பெயர் தெரிந்தது. மிரியட்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் வருவதாக வாக்களித்தது நினைவுக்கு வர ஒரு தயக்கத்திற்கு பிறகு ஹரிஷ் அந்த ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹாய் விக்டர், எப்படி இருக்க என ஃபார்மலாக அவன் பேச்சை ஆரம்பிக்க, ஹரிஷ், இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பினாக்கல் அமைப்பு ஏபிடிக்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸை கடந்து வர போராடிட்டு இருக்காங்க. அப்படி நாட்டுக்குள்ள வந்து முக்கியமான அமைப்புகளை அட்டாக் பண்றது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. நீ இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர வேண்டாம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே டெம்பரவரியா இதை கைவிட்டுட்டு சென்னை, மும்பை, நியூயார்க்னு 3 குரூப்பா பிரிஞ்சு போக போறோம். அதனால நானே சென்னைக்கு தான் வரப்போறேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் சொன்ன விக்டர் அங்கிருந்து கிளம்ப தேவையான மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்க வேண்டியிருந்ததால் ஹரிஷ் சரி என்று உடனே போனை வைத்து விட்டான். ஆனால் இங்கு ஹரிஷோ விக்டர் சொன்ன செய்தியை பற்றி என்ன யோசிப்பது என்று கூட தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். என்ன, மிரியட்ஸ் மெம்பர்ஸ் சென்னைக்கும் மும்பைக்கும் வராங்களா? அப்போ ரேடியன்ஸோட நிலைமை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரும் ரேடியன்ஸோட நிறைய மெம்பர்ஸும் மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான். அவங்கள ஹரிஷ் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத மிரியட்ஸ் அமைப்பில் இருக்கிற யாராவது கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? யோசிக்கும் போதே அவனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஹரிஷின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த ருத்ரவேந்தர், இந்த நேரத்தில் நீ கவலைப்பட தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் நீ அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவரை பார்த்து தலையாட்டிய ஹரிஷ், உண்மையை சொல்லணும்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பெரிய சிக்கலான நூல்கண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்ட மாதிரியே ஃபீல் பண்றேன். ஹரிஷ் ருத்ரவேந்தரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவரிடம் மனம் விட்டு பேச தொடங்கினான். குருவே,
நான் ஒரு சாதாரண மனுஷன். பினாக்கல் அமைப்பு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அது தவிர ஹெர்பல் மெடிசனில் நிறைய அமைப்புகள் இருக்குது. ஏன் கவர்மெண்ட்டுக்கு கூட இதில் ஒரு பங்கு இருக்குது. மோகன் ஃபேமிலி, ரீப்பர் ஸ்குவாட், அப்புறம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டின்னு டாப் 10 ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே இருக்கிற இவங்க எல்லாருமே பினாக்கலுக்கு எதிராக தங்களை பாதுகாக்க கண்டிப்பாக ஏதாவது செய்வாங்க. சொல்லிக்கொண்டே வந்த ஹரிஷ் தூரத்தில் தெரிந்த இருட்டை விரித்தான். பின் திரும்பி ருத்ரவேந்தரை பார்த்தவன், பவர்ஃபுல்லான ஆளுங்க பலரும் மோதிக்க போகிறதால இந்த உலகத்தில் நிறைய குழப்பங்கள் நடக்க போகுதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நடக்க போகிற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இதில் என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் நான் ஒரு மனுஷன், அவ்வளோதான். எந்த அடிப்படையில் நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்க? ஹரிஷ் கேட்க ருத்ரவேந்தர் அமைதியாக அவனையே பார்த்தார். அவர் உடனடியாக ஹரிஷுக்கு பதில் சொல்ல அவசரப்படவில்லை. அவர்கள் இருவரும் அந்த இடத்திலேயே ரொம்ப நேரம் அமைதியாக நின்றனர். ஹரிஷ், எதுக்காகன்னு காரணமே தெரியாமல் செய்கிற விஷயங்கள் சில இருக்கு. ஏன், அந்த காரணம் தெரிஞ்சாலும் அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இங்கே இருக்கு. ஆழ்ந்த குரலில் சொன்ன ருத்ரவேந்தர் பின்னர் ஹரிஷின் பக்கம் திரும்பி, நீ ரேடியன்ஸ் ஆரம்பிச்சதிலிருந்து உங்ககிட்ட ஏதோ பெரிய திட்டங்கள் இருக்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. நீ ஆல்ரெடி சிவகங்கைக்கு போய் உன் பாதைக்கான முதல் படியில் காலை வச்சுட்ட. அடுத்து இருக்கிற ஒவ்வொரு படிக்கும் நீ ஏதாவது ஒரு திட்டம் போடு என்றார். ஹரிஷ் குழப்பம் தெளியாமல் அவரையே பார்க்க அவனுடைய தோளில் தட்டிய ருத்ரவேந்தர், என்னால் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். உன் ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை ஆபத்தில் இருக்கு. அதை மட்டும்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இது நீங்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கூறினார். அதன் பின் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர், ஹரிஷ், உனக்கு என்ன வேணுங்கிறது உன்னோட உள் மனசுக்கே தெரியும். உன்னோட உள் உணர்வு சொல்கிறத கேட்டுட்டு நீ அடுத்த அடியை எடுத்து வச்சாலே போதும். வேற எதை நினைச்சும் நீ இந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. ருத்ரவேந்தர் பேசி முடித்ததும் ஹரிஷ் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். அவன் பினாக்களை பற்றி அறிந்து கொண்ட போதே ஹரிஷ் அதை அடிப்படையாக வைத்து நீண்டகால திட்டம் ஒன்றை உருவாக்க தொடங்கியிருந்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக பினாக்கிள் ரொம்ப வேகமாக தன் அட்டாக்கை தொடங்கியிருந்தது. ஆனால் இப்போது அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அவகாசம் அவனுக்கு கிடைக்கவில்லை. இங்கே இத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் மணிவேல் வீட்டில் யமுனா தன்னுடைய இளைய மகளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவள் தன் மகளை மீண்டும் பார்க்கவே முடியாதோ என்று பயந்தாள். இன்னொரு பக்கம் ஷோபா தன் தங்கையை பார்த்து பெரு மூச்சு விட்டாள். ஆனால் மணிவேலோ வெற்று முகத்துடன் கதவை பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமுக்குள் யாரோ நுழையும் சத்தம் கேட்டது. கிருபா பயந்து போன குழந்தையைப் போல இருந்தாள். அவளுடைய முகம் வெளிரி போயிருக்க உடல் நடுங்கத் தொடங்கியது. பாலா உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய பார்வை உடனடியாக கிருபாவின் மீதுதான் விழுந்தது. நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க. மணிவேல் கண்களை சுருக்கி நண்பனை கோபமாக பார்த்தார். பாலா 1 மணி நேரத்திற்கு முன்பே அங்கு வர ஒப்புக்கொண்டிருந்தார். இருவரும் பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள். மேலும் பாலா எந்த அளவுக்கு நம்பகமானவர் என்பது மணிவேலுக்கு தெரியும். அதனால்தான் கிருபா விஷயத்தில் அவருடைய உதவியை கேட்டிருந்தார். உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க நேரம் இல்லை. ஆனா நீ உடனே என் கூட வரணும், திடீரென பாலா கவலையுடன் கூறினார். இல்லை, நான் இதை அனுமதிக்க மாட்டேன். என் பொண்ணை நீங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது என கைகளை விரித்தபடி கிருபாவின் முன்னால் வந்து நின்று அவளை பாதுகாத்த யமுனா அப்படியே பாலாவிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். பாலானா, ப்ளீஸ் கிருபாவை விட்டுருங்க. அவள் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் தருவேன். ஆனால் மூர்த்தியோட சாவுக்கும் கிருபாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க அவளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். யமுனா அழுதபடி புலம்ப மணிவேல் பெருமூச்சு விட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டார். தன் மகள் அழைத்து செல்லப்படுவதை அவராலும் பார்க்க முடியவில்லை. யமுனா, நான் சொன்னதை நீ சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் மணியை தான் என் கூட வர சொன்னேன். கிருபாவை கூட்டிகிட்டு போகிறத பற்றி நான் எதுவும் சொல்லலை. பாலா குழப்பமான முகத்துடன் பதிலளித்தார். அதை கேட்டவுடன் மணிவேல் பட்டென்று கண்களை திறந்து பார்க்க யமுனாவும் அவரது 2 மகள்களும் திகைத்து போனார்கள். மூர்த்தியோட சாவுக்கு காரணம் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. சாரி, அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. அதுக்கும் கிருபாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவசரமாக சொன்ன பாலா அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அப்புறம் மணி, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் என் கூட வா. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி உன் கூட பேசணும். பாலா சீரியஸான முகத்துடன் சொல்ல, ஓ அப்படியா, சரி போகலாம் சொன்ன மணிவேல் தன் மகள் ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பித்து விட்டதை நினைத்து உள்ளுக்குள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் பாலாவை பின்தொடர்ந்து கிளம்ப யமுனாவும் அவளுடைய மகள்களும் சில நொடிகள் அமைதியாக இருந்தனர். சிறிது நேரம் கழித்து கிருபா நம்ப முடியாமல் உற்சாகமாக கூச்சலிட்டாள். ஒரு பேரழிவில் இருந்து தப்பியதை அவள் அதிர்ஷ்டமாக உணர்ந்தாள். நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. பினாக்களின் படையெடுப்பு பற்றிய செய்தி அரசாங்கத்தின் உயர்மட்டங்களிலும் பரவியது. கொஞ்ச நாட்களில் அனைத்து ஆயுத படைகளும் ஓரிடத்தில் குவிக்கப்பட்டன. அதே நேரத்தில் சென்னையில் இருந்த இன்டர்நேஷனல் கம்பெனிகள் தங்களது பணம் மற்றும் தொழில்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டன. சாதாரண மக்கள் அறியாத ஒரு பரபரப்பு உயர்மட்டங்களுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இரவு நேரத்தில் சந்தனாவும் திலகாவும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க மெதுவாக அந்த ஃப்ளாட்டை விட்டு வெளியே வந்தான் ஹரிஷ். தன்னுடைய காரை விட்டுவிட்டு வேறொரு காரை எடுத்தவன்
கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு சிட்டிக்கு அவுட்டரில் இருந்த ரேடியன்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸிற்கு வந்தான். ஸ்ரீதர் ஏற்கனவே அவனுக்காக வாசலில் காத்திருந்தான். ஹரிஷ் சார் அழைத்த ஸ்ரீதரின் குரலில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு வழியாக ஹரிஷ் அங்கு வந்ததை நினைத்து அவன் நிம்மதியாக உணர்ந்தான். ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேண்டாம் ஸ்ரீதர், முதல்ல இங்கே இருக்கிற நிலைமையை பற்றி சொல்லு. ஜீவா இன்னும் இங்கே தான் இருக்கானா? ஹரிஷ் கவலையுடன் கேட்டான். ஆமாம் மாஸ்டர், ஜீவா சார் இன்னும் இங்கே தான் இருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப வேகமாக குணமடைஞ்சிட்டு வராரு. அப்புறம் நம்மளோட ரேடியன்ஸில் திரும்ப ஒரு 10,000 பேர் மெம்பர்ஸாக சேர்ந்துருக்காங்க என்று ஸ்ரீதர் ஒரு நிமிடம் தயங்கி, மிரியட்ஸ்லேருந்து கேசவன் சாரும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிலிருந்து நதியா மேமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றான். ஹரிஷ் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த கட்டிடத்திற்குள் நடக்க ஸ்ரீதர் அவனை பின்தொடர்ந்தான். கொஞ்ச தூரம் போனதும் ஹரிஷ் ஸ்ரீதரை தனக்கு முன்னால் நடக்குமாறு செய்கை செய்துவிட்டு ஜீவா தங்கியிருந்த ரூமிற்கு போனான். எப்படியும் ஜீவா இன்னும் தூங்கியிருக்க மாட்டான் என்று ஹரிஷுக்கு தெரியும். ஜீவா ஓரளவுக்கு குணமடைந்து விட்டாலும் இன்னும் சிகிச்சையில் தான் இருந்தான். அவனுடைய காயங்கள் சரியாகி இருந்ததால் தன் பிராக்டிஸை மீண்டும் தொடங்கியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் கையில் கிடைக்கும் அனைத்து ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸையும் யோசிக்காமல் எடுக்க ஆரம்பித்திருந்தான். மிரியட்ஸின் முன்னாள் சுப்ரீம் கமாண்டர் அவனுக்கு மாற்றிவிட்ட ஆற்றலில் உதவியுடன் ஜீவா 5வது நிலையை கடக்கும் நிலையில் இருந்தான். அவனுடைய சக்தி பல மடங்கு உயர்ந்திருந்தது. ரூமின் உள்ளே இருந்த ஜீவாவிற்கு திடீரென வேர்க்கத் தொடங்க, என்னாச்சு ஜீவா, உங்களுக்கு எப்படி வேக்குது கேட்டபடி திவ்யா தன்னுடைய ஷாலை வைத்து ஜீவாவுடைய நெற்றியை துடைத்து விட்டாள். இப்போல்லாம் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியா திவ்யா? ஜீவா ஒரு புன்னகையுடன் அவளிடம் சொன்னாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா, உங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா என்று அவள் பதில் சொல்லி கொண்டிருக்க, அதே நேரத்தில் கதவை தட்டிவிட்டு முகத்தில் ஒரு பெரிய சிரிப்புடன் அந்த ரூமுக்குள் வந்தான் ஹரிஷ். எடுத்தவுடன் கிண்டலாக கேட்டுக்கொண்டே ஹரிஷ் அவர்களை பார்க்க, ஹரிஷ் ஒரு வழியா நீ திரும்பி வந்துட்டியா என்று கத்தியபடி பெட்டில் இருந்து துள்ளி குதித்து எழுந்த ஜீவா நேராக ஹரிஷை நோக்கி ஓடி வந்தான். இருவரும் ரொம்ப நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை என்பதால் இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டனர். அதோடு அவர்கள் பேசிக்கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருந்தன. ஹரிஷ், என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாளா? ஏன் என்னை பார்க்க வரல? செல்லமாக கோபித்த ஜீவா அவனுடைய நெஞ்சில் விளையாட்டாக குத்தினான். கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டியிருந்துச்சு ஜீவா. ஆனால் நீ தான் இப்போ ஜம்முன்னு இருக்கியே, அப்புறம் நான் எதுக்காக உன்னை பற்றி கவலைப்படணும்? ஹரிஷும் பதிலுக்கு சிரித்து கொண்டான். நிஜமாகவே யூனியனிடமிருந்து ஜீவா மீட்கப்பட்ட பிறகு அவன் உடலில் இருந்த காயங்களை பற்றி ஹரிஷ் கவலைப்படவே இல்லை. ஜீவாவின் மூளை மற்றும் இதயம் சரியாக இயங்கும் வரை அவனுடைய காயங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஜீவாவுடைய உடல் தானாகவே குணப்படுத்தி கொள்ளும். சுப்ரீம் கமாண்டரிடமிருந்து அந்த சக்தி ஜீவாவிற்கு கிடைத்திருந்தது. அப்புறம் ஹரிஷ், ஏஜே ஃபேமிலிக்கு நடந்ததை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் உன்னை எவ்வளோ மோசமாக நடத்தியிருந்தாலும் ஒரு காலத்தில் அவங்க உன்னோட ஃபேமிலியாக இருந்தவங்க. அதனால் நிச்சயம் உனக்குள்ள வருத்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அவனுடைய மனதை படித்தது போல ஜீவா பேச ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து மென்மையாக சிரித்தான். அதுவும் சந்தனாவை பார்க்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹரிஷ் சொல்ல ஜீவா ஆறுதலாக தட்டி கொடுத்தான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென ஏதோ நினைவு வந்தவனாக ஜீவாவை பார்த்த ஹரிஷ், ஜீவா, இப்போதைக்கு நீ இந்த சிட்டியை விட்டு வெளியே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றான். அதை கேட்டதும் ஜீவா எதற்கு அப்படி சொல்கிறான் என்று புரியாத குழப்பத்துடன் ஹரிஷை பார்த்தான். அப்போது திடீரென ஹரிஷ் ஜீவாவை சிட்டியை விட்டே வெளியே போகச் சொல்ல காரணம் புரியாத ஜீவா குழப்பத்துடன் நண்பனை பார்த்தான். நடக்கப் போகிற போரில் பினாக்கல் அமைப்பு நிச்சயமாக நிறைய சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஹரிஷ் ஏற்கனவே தன்னுடைய எதிரிகளால் தனக்கு வேண்டப்பட்ட பலரும் பாதிக்கப்பட்டதால் போர் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை உருவாக்க தொடங்கியிருந்தான். அதில் ஒரு பகுதியாகத்தான் ஜீவாவை ஊரை விட்டு வெளியே போகச் சொன்னான். ஹரிஷ், நீ ஏன் திடீர்னு அப்படி சொல்ற என்று கேட்ட ஜீவா ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே, உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு ஹரிஷ், என்னோட ஃபேமிலி இந்த கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பிஸ்னஸ்லேயும் நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் தாத்தா என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் நான் ஊரை விட்டு போனால் நிச்சயம் என் ஃபேமிலி பெரிய அடி வாங்கும். நான் பக்கத்தில் இல்லாமல் தாத்தாவும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார். அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின கோட்டை இது, அதை கண்டிப்பாக நான் சரியாக விட மாட்டேன் என தன்னுடைய நிலைமையை தெளிவாக விளக்கினான். எனக்கு புரியுது ஜீவா, ஆனால் நீயும் இப்போது லெவல் 5 இருக்க. வேறு ஊருக்கு போனாலும் உன்னால் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பழைய மாதிரியே உன் குடும்பத்தை பெரிய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நான் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு என்ற ஹரிஷ் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நினைத்தான். ஆனால் ஏதோ நினைத்து இதோடு நிறுத்தி கொண்டான். ஹரிஷ், உண்மையை சொல்லு, சென்னையில் ஏதாவது நடந்துருச்சா? காரணம் இல்லாமல் நீ இப்படி என்னை ஊரை விட்டு வெளியே போக சொல்ல மாட்டியே? ஜீவா கேட்க ஹரிஷ் லேசான கவலையுடன் அவனை பார்த்தான். ஏதோ சரியில்லை என்பதை அப்போதுதான் இன்னும் தெளிவாக உணர்ந்து கொண்டான் ஜீவா. அதற்கேற்றவாறு ஹரிஷ் தன் பின்னந்தலையில் கை வைத்து தடவ அவன் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து டென்ஷனாக இருக்கிறான் என்பதை ஜீவா புரிந்து கொண்டான். இத்தனை நாட்கள் ஹரிஷுடன் நெருக்கமாக பழகியதில்
அவனுடைய முக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஜீவாவிற்கு அத்துப்படி. ஹரிஷ் அவ்வளவாக தன்னுடைய உணர்வுகளை வெளியில் காட்டிக்கொள்ளாத ஆள்தான். ஆனாலும் ஜீவாவிடம் அவன் எப்போதும் உண்மையாகத்தான் நடந்து கொள்வான். பெரும்பாலும் ஜீவா பக்கத்தில் இருக்கும்போது ஹரிஷ் எந்த முகமுடியும் இன்றி இயல்பாக இருப்பான். உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு நீ இதை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்க வேணான்னு நினைக்கிறேன். ஹரிஷ் யோசனையுடன் சொல்ல, அப்படி என்ன நடந்துச்சு, அதுவும் என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு என்று லேசான கோபத்துடன் கேட்டான் ஜீவா. சரி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்க நீ தயாராக இருக்கணும் சொன்ன ஹரிஷ் ஒரு பெரும் மூச்சுடன் ஜீவாவின் கண்களை பார்த்தான். உனக்கும் ஹெர்பல் மெடிசனில் ரொம்ப வருஷமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பினாக்கல் அமைப்பை பற்றி நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசத் தொடங்கிய ஹரிஷ் ஒரு நிமிடம் கேள்வியாய் நிறுத்த ஜீவா தெரியும் என தலையசைத்தான். இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்த அந்த அமைப்பு இப்போ வெளியில் வந்து தங்களோட தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. நாட்டோட எல்லையில் இருந்துக்கிட்டு தங்களோட சக்திகளை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்ப்ளோஷனை நடத்தியிருக்காங்க. அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபீல் பண்ண நிலநடுக்கம். அவங்களால இன்னும் நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியல. ஆனால் ஏற்கனவே ஸ்பெஷல் ஃபோர்ஸை எதிர்த்து போராட தொடங்கிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க கை தான் ஓங்கி இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே நுழையலாம். அப்போ பாதிக்கப்பட போகிற முதல் இடமா சென்னை தான் இருக்கும். ஏன்னா ஹெர்பல் மெடிசன் சேர்ந்த முக்கியமான பெரிய தலைங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒரே இடத்துல போட்டு தள்ள அவங்களுக்கு சென்னை தான் பெஸ்ட் சாய்ஸ் என்று தற்போது தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஆபத்தை பற்றி நண்பனுக்கு விளக்கினான் ஹரிஷ். அதனால தான் நான் சொல்கிறத கேட்டு நீயும் உன்னோட ஃபேமிலியும் சென்னையை விட்டு சீக்கிரமாக வெளியே போகணும்னு சொல்கிறேன். கவலையுடன் அவன் சொல்லி முடிக்க அந்த ரூம் மொத்தமும் நிசப்தத்தில் மூழ்கியது. திவ்யா தன்னுடைய உதடுகளை அழுத்தமாக கடித்து நடுக்கத்தை கண்ட்ரோல் செய்தாள். நீண்ட நாள் கழித்து சந்தித்த நண்பர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கருதி அதுவரை அமைதியாக உட்கார்ந்திருந்த அவள் ஹரிஷ் சொன்ன இந்த செய்தியால் எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தாள் என்பதை அவளுடைய கண்களே வெளிக்காட்டியது. ஜீவா ஒரு ஆழமான மூச்சை எடுத்து பின் மெதுவாக வெளியே விட்டான். தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள அவனுக்கு ரொம்ப நேரம் பிடித்தது. நீயும் ஊரை விட்டு போக போறியா? சடனாக ஜீவா ஒரு தீவிரமான பார்வையுடன் அவனிடம் கேட்டான். இல்லை ஜீவா, நான் வெளியே போக மாட்டேன். நான் மிரியட்ஸோட மெம்பர் மட்டும் இல்லை, ரேடியன்ஸ்லேயும் நான் ஒரு சீனியர் மெம்பர். ஸோ இந்த கடமையெல்லாம் இருக்கிறதுனால என்னால் வெளியே போக முடியாது. நான் அவங்களுக்கு எதிரான போரில் கலந்துக்க போகிறேன். ஹரிஷ் அவனுக்கு பதில் சொன்னான். ரேடியன்ஸ் பற்றிய முழு உண்மையை அவன் ஜீவாவிடம் சொல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. மேலும் முதல் நாள் இரவு ருத்ரவேந்தர் அவனுடன் பல விஷயங்களை பற்றி பேசினார். அதன் பிறகுதான் சென்னையிலேயே தங்கி இந்த போரை பயன்படுத்தி தன்னுடைய வலிமையை வளர்த்து கொள்ளலாம் என்று ஹரிஷ் முடிவு செய்திருந்தான். போர் நடந்தால் நிச்சயம் உயிரிழப்புகள் ஏற்படும். ஆனால் இன்னொரு பக்கம் அதன் காரணமாகவே ஹெர்பல் மெடிசன் வழக்கத்தை விட அதிக முக்கியத்துவம் பெறப்போகிறது. ஹரிஷ் தன்னால் தடுத்து நிறுத்த முடியாத இந்த சூழ்நிலையை ஒரு வகையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான். அதுவும் அவன் இந்த ஊரிலேயே இருக்க முடிவு செய்ததற்கு இன்னொரு காரணமாக இருந்தது. ஹரிஷ், நீ இங்கே இருக்கும்போது நான் மட்டும் வெளியே போவேன்னு எப்படி நினைக்கலாம்? உறுதியான குரலில் கேட்ட ஜீவா, உனக்கு மட்டும்தான் கடமைகள் இருக்கா ஹரிஷ்? எனக்கும் தான் இப்போ நிறைய கனவுகள் இருக்கு. சென்னையை விட்டு போனால் அதெல்லாம் நடக்கிறது கஷ்டம் என்றான். அப்படி என்ன கனவு ஜீவா, எனக்கு தெரியாம கேட்ட ஹரிஷ் தன் நண்பனை ஆச்சரியத்துடன் பார்க்க, நான் அதை சொன்னா நீ என்னை தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்று தயக்கத்துடன் கேட்டான் ஜீவா. சச்ச, உன்னை போய் நான் இப்படா தப்பா நினைப்பேன் என்ற ஹரிஷ் ஆறுதலாக அவனுடைய தோளை தட்டி கொடுத்தான். இல்ல, என் மனசுல கொஞ்ச நாளா ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால என் ஃபேமிலியை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்கேனோன்னு ஒரு கவலை என் மனசை அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தேவைப்பட்டா ஒரு சொந்த அமைப்பையே உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். ஜீவா நிதானமாக சொல்ல ஹரிஷ் திகைப்புடன் அவனை பார்த்தான். குறைஞ்சபட்சம் லெவல் 5 வலிமையில் இருக்கிற ஆளுங்களையாவது என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு உறுதியாக நம்புகிறேன். அவங்கள வச்சு என்னோட அமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்குவேன். அப்புறம் உன்னால் எனக்கு ஹெர்பல் மெடிசனை உருவாக்கி தர முடியும். அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு அமைப்பை உருவாக்குறது எனக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சென்னைக்குள்ளே எனக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குங்கிறத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நிச்சயம் இந்த விஷயத்தில் என்னால் சாதிக்க முடியும்டா என ஜீவா சொல்லிக்கொண்டே போக ஹரிஷ் குறுக்கே எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். இப்போதும் அவனுக்கு ஏதோ சொல்ல வேண்டும் போலதான் இருந்தது. ஆனால் தன் மனதில் இருப்பதை எப்படி வார்த்தைகளால் விவரிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போது அறையின் கதவு தட்டப்பட 3 பேரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர். மெதுவாக கதவு திறக்கப்பட அங்கே ஸ்ரீதர் நின்று கொண்டு இருந்தான். மாஸ்டர் என சொல்ல வந்த ஸ்ரீதர் சட்டென்று தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு, ஹரிஷ் சார், உங்களை பார்க்கறதுக்காக மிஸ்டர் கேசவனும் நதியா மேமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மரியாதையுடன் கேட்டான். இந்த முறை ஹரிஷ் ரேடியன்ஸில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அவன் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தன. ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ், சரி நானே வரேன் என்று ஸ்ரீதரிடம் கூறிவிட்டு திரும்பி ஜீவாவை மீண்டும் ஒரு முறை அணைத்தான். ஜீவா, நான் கூடிய சீக்கிரம் திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், ஓகே? அதை மட்டும் நீ எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று அழுத்தமான குரலில் சொல்லிவிட்டு அந்த ரூமில் இருந்து வெளியேறினான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் அந்த மீட்டிங் ஹால்
பிரகாசமாக இருந்தது. டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த அனைத்து அமைப்புகளின் தலைவர்களும் அங்கே ஒன்று சேர்ந்திருந்தார்கள். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் உடன் மோதல் இருந்த போதிலும் வழக்கத்திற்கு மாறாக யூனியன் கூட இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தது. இப்போது இருக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் பினாக்கிள் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது. அவர்கள் அமைப்புகளுக்கு மட்டுமின்றி சாதாரண பொதுமக்கள் வரை அனைவருக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அந்த பினாக்கிள் இருந்தது. சக்தி வாய்ந்த பினாக்கிளுக்கு எதிராக வெற்றி பெற வேண்டுமென்றால் நாட்டில் இருக்கும் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடையின் கீழ் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அதனால் தங்களுக்குள் இருந்த சிறு சிறு பூசல்களை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தை கண்களால் அளவெடுத்த ஒரு அமைப்பின் தலைவர், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இருந்து ஏன் யாருமே வரல? சத்யன், நீங்க அவங்களுக்கு தகவல் அனுப்பலையா? ரேடியன்ஸ்ல இருந்து கூட யாரும் கூட்டத்தில் கலந்துக்கல போல. அவங்களுக்கு யாராவது இந்த கூட்டத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா என்று அதிகாரமாக கேட்டார். அதுக்கு முதல்ல அந்த ரேடியன்ஸ் மற்றவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கணுமே. இன்னொருவர் கிண்டலாக சொல்ல, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை, நமக்கு அவசரமா நிறைய ஹெர்பல் மாத்திரைகள் தேவைப்படுது, அதுலேயும் குறிப்பா பவர் பில்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா போர் நம்மளை நெருங்கிருச்சு. அதுக்கு அந்த 2 அமைப்புகளோட உதவி நமக்கு தேவை. ஏன்னா அங்கதான் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. மற்றொருவர் எச்சரிக்கும் குரலில் கூறினார். அப்போது இன்னொரு அமைப்பின் ஒருவர், ஆமா, ஹெர்பல் மெடிசன் நமக்கு இப்போ அத்தியாவசிய தேவை. அது போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கலன்னா நாம் நிறைய உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தன் பங்குக்கு கூறினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒரே நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதால் அந்த கூட்டம் கட்டுப்பாட்டை மீறத் தொடங்கியது. இரைச்சல் அதிகமாக வந்த விஷயத்தை மறந்து எல்லோரும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி மற்றும் ரேடியன்ஸ் வராததை பற்றி குறையாக பேசத் தொடங்கினார்கள். அதை கவனித்த நாதனின் முகத்தில் வருத்தம் வெளிப்படையாக தெரிந்தது. இதென்ன பெரிய தலைவர்கள் கலந்துக்கிற மீட்டிங்கா, இல்ல ரோட்ல சண்டை போடுற ரவுடிங்க கூட்டமா என கடுப்பான நாதன் தன் முன்னால் இருந்த டேபிளின் மீது கையை வைத்து சத்தமாக தட்டினார். அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் பேச்சை நிறுத்திவிட்டு அவரின் பக்கம் திரும்பினார்கள். பினாக்கிளுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி பேசதான் உங்க எல்லாரையும் இங்கே வர வச்சிருக்கோம். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அப்புறம் ரேடியன்ஸ் பற்றி பேசுறதுக்கு இல்லை. இதை சொல்லும்போது நாதனுடைய குரல் ரொம்பவே கடுமையாக ஒலித்தது. அவருடைய உடம்பில் இருந்து அதிகமாக ஆற்றல் வெளிப்பட்டதால் அந்த ரூமில் இருந்த சில பலவீனமான மனிதர்கள் வித்தியாசமாக உணர ஆரம்பித்தனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தலைவர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நாதன் சார், பினாக்கிளுக்கு எதிராக நடக்க போகிற சண்டையை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் நாங்கள் போரில் கலந்துக்கணுன்னா எங்களுக்கு தேவையான அளவு ஹெர்பல் மெடிசன் கிடைக்குங்கிற உத்தரவாதம் இருக்கணும். ஏன்னா எங்களோட ஆளுங்க யாராவது காயம்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? கைவசம் அந்த டேப்லெட்ஸ் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவங்க உயிரை எங்களால் காப்பாற்றி வைக்க முடியும் என்று கூறினார். அவர்கள் எல்லோரும் நீதிக்காக போராடுபவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் கண்மூடித்தனமாக தங்களுடைய ஆட்களை போருக்கு அனுப்ப அவர்கள் தயாராக இல்லை. பினாக்கிள் போன்ற வலிமை மிக்க எதிரிகளுடன் போராட அவர்களின் மெம்பர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்பதை அமைப்பின் தலைவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார்கள். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இந்த முறை சத்யன் கத்த அவனுடைய குரல் அந்த ரூம் முழுவதும் எதிரொலித்தது. உடனே அவர்கள் எல்லோரும் கப் சிப் என்று அமைதியானார்கள். சத்யன் போன்ற பவர்ஃபுல்லான ஒருவனை எதிர்க்கும் அளவிற்கு அந்த கூட்டத்தில் யாருக்கும் தைரியம் இல்லை. அவர்கள் எல்லோரையும் இப்போது அமைதியாக பார்த்த சத்யன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக நான் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே திரும்பவும் ஒரு தடவை ரேடியன்ஸ் அப்புறம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் இப்போ அதை விட அவசரமான விஷயம் என்னென்னா, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிற ஆபத்துக்கு எதிராக படைகளை திரட்டுறது தான். அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களோட டேலண்டான மெம்பர்ஸை சென்னைக்கு அனுப்பி வைக்க சொல்லி கேட்டுக்கிறேன். அப்பதான் நம்ம போருக்கான மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க முடியும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.